கைஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் வ்ளாக். நான் உங்கள் நந்தனா. இன்னைக்கு வந்து நான் ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டோரி பற்றி சொல்ல போகிறேன். நான் வந்து மணிமேகலையோட ஸ்டோரி பற்றி சொல்ல போகிறேன். 6th ஸ்டாண்டர்டில் வந்து இதுக்கு பசிப்பினி போக்கியப்பாவின்னு ஒரு கதை இருக்குது. இது வந்து அமுத சுரபின்னு ஒரு பாத்திரத்தோட கதை தான். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். காட்சி 1 வந்து மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் மென்மணல் குன்றுகள், இடையிடையே பொய்கைகள், அடர்ந்த மரங்கள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், இந்த மாதிரிலாம் தனக்குள்ளேயே வந்து அந்த இடத்த பற்றி வந்து புகழ்ந்துக்கிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது தீவத்திலகின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. தீவத்திலகி வந்து மணிமேகலை பற்றி என்ன கேட்குறாங்கன்னா, அழகிய பெண்ணே நீ யார், எப்படி வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. மணிமேகலா தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது. நான் வந்து பூம்புகார் நகரத்தை சேர்ந்த கோவலன் மற்றும் மாதவியோட மகள் மணிமேகலை தான் நான் அப்படின்னு தன்னை வந்து அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது தீவத்திலகி வந்து அந்த இடத்த பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப பெருமை மிக்கவர்கள் தான் இந்த இடத்துக்கு வந்து வர முடியும். அவங்களுக்கு வந்து இந்த நமக்கு எதிரில் இருக்கே இந்த பொய்கை பேர் தான் கோமுகி. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போல் அமைந்திருக்கும் இந்த பொய்கையிலிருந்து அமுத சுரபிங்கிற ஒரு பாத்திரம் வரும். அதில் வந்து உணவிட்டா அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வரவங்களுக்கு வந்து அது கிடைக்கும். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி. ஸோ அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொய்கையிலேருந்து அந்த பாத்திரம் தோன்றுது. அதை எடுத்துட்டு நேராக போயிட்டாங்க மணிமேகலை. இதுதான் வந்து காட்சி 1 கான்செப்ட். ஸோ காட்சி 2 ஆதிரைன்னு ஒருத்தவங்களோட வீட்டில் மணிமேகலை போய் கதவு தட்டுறாங்க. ஆதிரையும் கதவு திறந்து அவங்கக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து பூம்புகார் நகரத்தை சேர்ந்த கோவலன் மாதவியோட மகள் மணிமேகலை அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஆதிரை கேட்குறாங்க, ஓ நீங்கள் தானா அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து மணிமேகலை எனக்கு இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் உணவு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன பாத்திரம், அழகாக இருக்கிறதே அப்படின்னு ஆதிரை சொல்ல, மணிமேகலை வந்து இது அமுத சுரபி, எனக்கு வந்து கிடைச்சிது, இதில் போடுற உணவு எடுக்க குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு ஆதிரை கேட்கும்போது மணிப்பல்லவ தீவில் நடந்த அந்த கதையை வந்து சொல்கிறாங்க மணிமேகலை. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆதிரையும் வந்து சாப்பாடு இட்டாங்க. இதுதான் வந்து காட்சி 2 கான்செப்ட். காட்சி 3 வந்து அரண்மனையில் இருக்காங்க. அரண்மனையில் வந்து சிறை காவலர் வந்து மணிமேகலை வந்து அந்த சிறையில் இருக்கவங்களுக்கு உணவிடுறதை பார்த்து டைரெக்டாக வந்து மன்னர்கிட்ட என்ன சொல்கிறாரு, மன்னா அங்கே சிறைக்கு முன் காலையில் சிறைக்கு முன்னே ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இந்த மாதிரி சிறையில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு குட்டி பாத்திரத்துலேருந்து சாப்பாடு போட்டிருந்தா. சிறையில் இருக்க அத்தனை பேருக்கும் அந்த குட்டி பாத்திரத்துலேருந்து எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு கொடுத்தா. அப்போ வந்து மன்னர் கேட்குறது, என்ன சின்ன பாத்திரத்துலேருந்து அல்ல குறையாமல் வருதா சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது சிறை காவலர், ஆமாமண்ணா எனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது மன்னர் வந்து அந்த பொண்ணை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சிறை காவலும் போய் மன்னரை வந்து மணிமேகலை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ மன்னர் கேட்குறாரு, பெண்ணே நீ யார், உணவு அல்ல குறையாத பாத்திரம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து மணிமேகலை வந்து அந்த வரலாறு சொல்கிறார். மணிப்பல்லவ தீவில் நடந்த வரலாறு சொல்லும்போது மன்னருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஆஹா இப்படி ஒரு பெண்ணு இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணாங்கிறது மன்னருக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்போ வந்து இப்படி நீ இருக்கியே, இதை வச்சு என்னெல்லாம் செய்யலாம், நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணுற, இந்த
உலகில் இருக்க மக்களின் பசியை தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மணிமேகலை வந்து அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றவர்களுக்கு நான் அறத்தை சொல்லித்தரணும். அறத்தை வந்து அறம் இருக்குல்ல, அதை வந்து நான் அவங்களுக்கு நடத்தணும், அவங்களுக்கு சொல்லித்தரணும், எப்படிலாம் வாழணும், வாழ்வியலை வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணும். சிறை கோட்டம் அறக்கோட்டமாக வேண்டும் அப்படின்னு மணிமேகலை சொல்கிறாங்க. அதுக்கு மன்னன் வந்து அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, வாழ்க்கைக்கே அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்த பூமி இது, எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்கள் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். நான் வந்து இந்த மாதிரி அறத்தை எப்படி வாழணுங்கிறத சிறையில் உள்ளவங்களுக்கு எடுத்து கூறணும். அவங்கள வந்து மாற்றணும். பெரியவங்களை எப்படி மதிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய நல்லொழுக்கங்களை வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல பழக்கங்களை சொல்லித்தரும் அங்கேயே உன் வேண்டுகோள் பலிக்கும். யாரெங்கே அந்த சிறையில் உள்ளவர்களை வெளியேற்றும் அப்படின்னு, சிறையில் உள்ளவர்களை வெளியேற்றுங்க அப்படின்னு மன்னர் சொல்ல, நன்றி மன்னா, எனக்கு இது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி வணங்கி விடை பெற்றுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மணிமேகலையோட கதை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி வீடியோஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், கூடிய சீக்கிரமாக போடுறோம். ஸோ ரொம்ப நன்றி.